Black Shark, Xiaomi இப்போ அவங்க சப் பிராண்ட் மூலமாக லான்ச் பண்ணியிருக்க ஒரு கேமிங் ஃபோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஸோ இதுதான் பிளாக் ஷார்க்கோட பாக்ஸ். க்ரீன் பிராண்டிங்கோடு வருது. கொஞ்சம் ரேசர் மாதிரி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. உள்ள ஒரு கார்ட் யார் கேமர் லெட்ஸ் ஷார்க் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் பிளாக் ஷார்க் ஃபோன். ஸோ இதை ப்ரொடெக்டிவ் கவர்லேருந்து வெளில எடுப்போம். பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உள்ள ஒரு சிம் எஜெக்டர் டூல், பம்பர் கேஸ். ஸோ இப்போ இந்த பம்பர் கேஸ் யூஸ் பண்ணியே ஆகணும் அந்த கண்ட்ரோலர் ஃபிக்ஸ் பண்ணணுன்னா. அதுக்கப்புறம் ரெகுலர் லீஃப்லெட்ஸ், ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர். சார்ஜர்னு பார்த்தா 12 வோல்ட் 1.5 ஆம்ஸ், ஸோ 18 வாட்ஸ் சார்ஜர். அதுக்கப்புறம் டைப் சி கேபிள், டைப் சி டு 3.5 mm கன்வெர்ட்டர். ஏன்னா இதில் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, ஸோ கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த கண்ட்ரோலர் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இது ஃப்ரீ கிடையாது, இது தனியாக காசு கொடுத்து நம்ம வாங்க வேண்டியது. பாக்ஸ் லைட்டாக இருக்குது. உள்ள ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், அஃப்கோர்ஸ் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணதுனால சைனீஸில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோலர், இதுக்கு பேக் கொஞ்சம் டெக்ஸ்சர்டாக இருக்குது, நல்லா லைட்டாக இருக்குது ஃபீலிங். மேலே ஒரு 2 பட்டன்ஸ் இருக்குது. இது அனலாக் கீஸ் கிடையாது. ஒரு டைப் சி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்குள்ளே ஒரு பேட்டரி இருக்குது. இது ப்ளூடூத்தில் தான் ரன் ஆகுது. அந்த பம்பரோட ஃபோன் இதுக்குள்ளே போட்டால் நல்லா கிளிக் ஆகிக்குது. ஓரளவுக்கு எர்கனாமிக்காக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம திருப்பி பிளாக் ஷார்க் பற்றி பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பார்க்குறதுக்கு OnePlus 5T மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் லென்த் அதிகம். ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் எங்கள் ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கு 2 சைட்லேயும் கெப்பாசிட்டிவ் கீஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் இதுக்கு பேக் லைட்டோ மார்க்கிங்ஸோ எதுவும் கிடையாது. இங்கே உள்ள டிஸ்பிளே ஒரு 6 இன்ச் IPS LCD பேனல், 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன். இப்போ ரேசர் ஃபோனில் பார்த்த மாதிரி 120 Hz பேனல் கிடையாது, வெறும் 60 Hz தான். டிஸ்பிளே பார்க்க நல்லா இருக்குது, பிரைட்டாக ஷார்ப்பாக, நல்ல வியூயிங் ஆங்கிள்ஸோட. இந்த டிஸ்பிளேக்கு மேலே ஒரு 20 மெகாபிக்சல் கேமரா, சென்சர்ஸ், இயர் இந்த இயர் பீஸ் ஸ்பீக்கராகவும் டபுள் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரண்ட் ஃபேசிங் ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் கேமரா செட்டப், டியூவல் டோன், டியூவல் LED ஃப்ளாஷ், அப்புறம் செகண்டரி மைக்ரோஃபோன். நிறைய மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது ஒன்றும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லை சுத்தமாக பிடிக்காது. எனக்கு பர்சனலாக பார்க்க நல்லா தான் இருந்துச்சு, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பில்ட் நம்ம வேறு எந்த ஃபோன்ஸ்லையும் பார்க்கல. ஒரே மாதிரி இருக்கிற ஃபோன்ஸோட கிளாஸ், ஸ்மூத் மெட்டல், இதே மாதிரி இருக்கிற ஃபோன்ஸோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ திருப்பியும் நான் சொன்ன மாதிரி இது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்களை இந்த போலில் சூஸ் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை சொல்லுங்கள் எனக்கு. ஸோ எனிவே, டாப்பில் எதுவும் கிடையாது. ரெகுலர் பவர் வால்யூம் பட்டன்ஸ் ரைட்டில், பாட்டமில் பிரைமரி மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர், டைப் சி போர்ட். லெஃப்ட்டில் கொஞ்சம் புதுசாக ஏதோ கொடுத்துருக்காங்க, டியூவல் சிம் ஸ்லாட். மைக்ரோ SD கிடையாது, அது ரெகுலர் தான். நான் பேசுகிறது பக்கத்தில் இருக்கிற அந்த டாகில் பற்றி. இது க்ரீன் ஆக்சென்ட்டோட பார்க்க நல்லா இருக்குது. பட் இதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்க் ஸ்பேஸ் லான்ச் பண்ணுறதுக்கு. ஷார்க் ஸ்பேஸுங்கிறது ஒரு கேமிங் மோட். இது உங்கள் கேம்ஸ் எல்லாத்தையும் ஃபோனில் டிடெக்ட் பண்ணி இங்கேருந்து லான்ச் பண்ண விடும். ஸோ நீங்கள் அந்த டாகில் யூஸ் பண்ணி உடனடியாக அதுக்கு வந்து கேம்ஸ் லான்ச் பண்ணிக்கலாம். இந்த பக்கத்தில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை ஸ்வைப் பண்ணிங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் கிடைக்குது ஒரு ஓவர்லேயோட. இங்கே உங்களால் நோட்டிஃபிகேஷன்ஸ் டிசேபிள் பண்ண முடியும். பேசிக்காக எது உங்களை இன்டரப்ட் பண்ண முடியுமோ நீங்கள் கேம் விளையாடையில் அது எல்லாத்தையும் டிசேபிள் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரீம் மோட் டாகில் இருக்குது. ஸோ இது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் இதை ஆன் பண்ணிங்கன்னா. பட் பேட்டரியை ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரேம் கிளியர் அப் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ எல்லாமே பார்த்தாலே தெரியும், பெருசாக எதுவும் கன்ஃபியூசிங்கான விஷயங்கள் எதுவும் இல்லை. பர்ஃபார்மன்ஸும் இதில் ரொம்பவே நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா இதில் 845 சிப், Snapdragon 845 சிப் கொடுத்துருக்காங்க லிக்விட் கூலிங்கோட. ஸோ இந்த 845 தான் இன்றைக்கி ஒரு டாப் சிப். மார்க்கெட்டில் நிறைய ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் இந்த சிப்போடு வருது. ஸோ லிக்விட் கூலிங்கோட கம்பைன் பண்ணையில் இதோட பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். மற்றபடி ஸ்பெக்ஸ்னு பார்க்கல 6 இல்லை 8 GB RAM, 64 இல்லை 128 GB ஸ்டோரேஜ். இவ்வளோ கேமிங் ஃபோக்கஸ் இருக்கிறதுனால, ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால 4000 mAh பேட்டரி, குவிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர்னு பார்த்தா ஜாய் UI 1.0ல இந்த ஃபோன் ரன் ஆகுது. இது Android 8.0 Oreo மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஜாய் UI கிட்டத்தட்ட MIUI மாதிரி தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட MIUIயே கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி போட்ட மாதிரி இருக்குது. சில ஆப்ஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் மேனேஜரெல்லாம் லைட்டாக ஸ்கின் பண்ண MIUI ஆப்ஸ் மாதிரி இருக்குது. சில ஆப்ஸ் இப்போ கால்குலேட்டர், கேமராலாம் ஸ்ட்ரெயிட்டாக MIUIலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த சைனாலேருந்து வர ஃபோன்ஸ் எல்லாம் கூகுள் ஆப்ஸ் எல்லாம் வரும். MIUI இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாம் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதே ப்ரொசீஜர் இங்கேயும் ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ கேமரா பற்றி பேசல, கேமராஸ் பற்றி பேசுவோம். பின்னாடி டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 12 மெகாபிக்சல்ஸ், இன்னொன்று 20 மெகாபிக்சல்ஸ். ரெண்டுமே f1.8 லென்ஸோட தான் வருது. செல்ஃபி கேமரா 20 மெகாபிக்சல்ஸ், f2.2 லென்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிக்சர்ஸ் எல்லாமே இந்த கேமராஸ் வச்சு எடுத்தது தான். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஸோ இப்போ ப்ரைஸிங்னு பார்த்தா சைனாவில் மட்டும் தான் இந்த ஃபோன் இப்போ அவைலபிளாக இருக்குது. சைனாவில் 2999 யுவான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 664 வேரியன்ட் கிட்டத்தட்ட 31,500 வருது. ஸோ இன்றைக்கி தேதிக்கு ஸ்னாப்ட்ராகன் 845 சிப்போட வர ஃபோன்ஸ்லேயே இதுதான் சீப்பஸ்ட்னு சொல்லலாம். ஒன் ப்ளஸ் ரெகுலராக வருஷம் அவங்க ப்ரைஸ் ஏற்றிட்டு போகிறத வச்சு பார்க்கல கண்டிப்பாக ஒன் ப்ளஸ் 6 கூட இதோட கம்மியான ப்ரைஸ்க்கு வரும்னு எதிர்பார்க்க முடியாது. அந்த கேம் பேட் 179 யுவானுக்கு விற்கிறாங்க, கிட்டத்தட்ட 1,800 ஸோ இப்போ இந்த கேம் பேட் பற்றி டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, எப்படி இந்த ஃபோனோட ஒர்க் ஆகுது, எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு அப்படி நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டிங்கன்னா பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோவுக்கு. இப்போ இந்த ஃபோன் இந்தியாவுக்கு வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. பட் வந்துச்சுன்னா உங்கள் காசு கொடுத்து வாங்க நீங்கள் ரெடியாக இருப்பீங்களா? என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி? திருப்பியும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிக்கலனா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.